வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது மக்கள் கம்பெனி எங்க ஹோஸ்ட். இந்த வருஷத்தோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி லிஸ்ட்ல கண்டிப்பா எல்லாருக்குமே ஜோக்கர் ஃபோலியோ டெக்ஸ், அதாவது ஜோக்கர் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அந்த படத்தோட அப்டேட் சில இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் டீடைல்ஸ் அதை பற்றி நான் கிடைச்சிருக்கேன். மிக முக்கியமாக இந்த படத்தோட டீசரோ ட்ரெய்லரோ நீங்க கூடி சீக்கிரம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். February 14 சொல்றாங்க, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பாசிபிளி இதை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் கிடைக்கலாம். பாசிபிளி டீசரே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைனா February மாசம் தான் சூப்பர் பவுல் நடக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம டெட்பூல் 3க்கான ட்ரெய்லர் வரப்போறதா பேசிட்டு இருக்காங்க. அது கூடவே ஜோக்கர் 2க்கான ட்ரெய்லரும் வரலாம். ஜோக்கர் 1 ரொம்ப கம்மி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 1 பில்லியன் மார்க்கா அசால்ட்டா அடிச்சு மோர்லைக் ஒரு சொசைட்டி லெவல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அந்த படத்தை பத்தி அட்லீஸ்ட் ஒரு மாசம் வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. ஜோக்கரோட அந்த மென்டல் டிசார்டர் அண்ட் அந்த ஒரு இன்ஸ்டெபிலிட்டியா அழகா காமிச்ச ஒரு படம். அந்த ஒரு விஷயத்தை 10 மடங்கு இன்னும் அதிகமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்களாம். ப்ரீவியஸா நீங்க பார்த்த ஜோக்கர் படத்தை விட இந்த படம் அதிக வயலண்டா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்சைடர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ போன ஜோக்கர் படத்தை விட இந்த படம் வயலண்டா இருக்க போகுது. அண்ட் இந்த படத்துல நம்ம ஜோக்கர் தனியால இருக்க போறதுல ஹார்லி குயினுமே சேர்ந்துதான் வர போறாங்க. ஃபோலியோ டிக்ஸ்னா அதுக்கு அர்த்தமே ஷேர்டு டிசார்டர். ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு டிசார்டர் இருக்கிறது தான் அந்த ஃபோலியோ டிக்ஸ்க்கான அர்த்தமே. அப்படி பார்க்கும்போது ஜோக்கர் அண்ட் ஹார்லி குயின் ரெண்டு பேருமே மென்டலி டிரென்ஸ்டா இருக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், தெரிஞ்சிருந்தாலும் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப ஞாபகப்படுத்துறேன். திஸ் மூவி வில் பி a மியூசிக்கல். அதாவது ஜோக்கர் 2 வந்து ஒரு மியூசிக்கலா இருக்க போது இப்ப லேட்டஸ்டா வாங்காங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பாத்தீங்க? அந்த படத்தோட ட்ரெய்லர் எங்கேயுமே அதை மியூசிக்கல்னு சொல்லி போர்ட்ரே பண்ணவே இல்லை. பட் படத்துல போய் உட்காரும் போது திடீர்னு அது மியூசிக்கலா பிளே ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா ஷாக் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு ஜோக்கர் 2 WB ஒரு மியூசிக்கல் படமா எடுத்துட்டு இருக்காங்க. பட் வாங்கா அளவுக்கு அதிகமான மியூசிக்கல் செக்மெண்ட்ஸ் இல்லாம 2-3 மியூசிக்கல் செக்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இந்த படம் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்ததை விட போன படத்தை விட ஒரு வித்தியாசமான படமாவே இருக்க போகுது. பட் இன்சைடர்ஸ் ரிப்போர்ட் படி இது லாலா லேண்ட் அண்ட் வாங்கா மாதிரி அதிக மியூசிக்கலா இருக்க போறதுல 2 மியூசிக்கல் செக்மெண்ட்ஸ் கண்டிப்பா வரும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மியூசிக்கல் செக்மெண்ட்ஸ் முழுசாவே நம்ம ஹார்லி குயினை பேஸ் பண்ணி தான் இருக்குமா. இந்த படத்தை 2 செக்மெண்டா நீங்க பிரிச்சிடலாம். ஒன்னு ஹார்லி குயின் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னொன்னு ஜோக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ இந்த இடத்துல ஹார்லி குயின் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க பார்க்க விஷயங்கள் எல்லாமே மியூசிக்கல் செக்மெண்ட்ஸா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அந்த மாதிரி கதையா இருக்குமா, இல்ல படத்தோட அந்த கதை ஓட்டத்திலேயே நம்ம ஹார்லி குயின் பாயிண்ட் ஆஃப் வியூ சேஞ்ச் ஆகுமான்னு தெரியல. பட் ஹார்லி குயின் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மோஸ்ட்லி மியூசிக்கல் செக்மெண்ட்ஸா தான் இருக்கும். அவளுடைய மியூசிக்கல் உலகத்துல ஜோக்கர் தான் கிங். ஜோக்கர் சொல்றது எல்லாத்தையுமே ஹார்லி குயின் செஞ்சு முடிக்கிற அளவுக்கு ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி குயினை மேனிபுலேட் பண்ணி வச்சிருப்பாராம். ஸோ அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை மியூசிக்கல் செக்மெண்டா பிளே பண்ண போறாங்க. ஸோ எனக்கு பர்சனலா மியூசிக்கல் பிடிக்காது. வாங்கா படத்தை மியூசிக்கல் தெரிஞ்சிருந்தா நான் போய் பார்த்துருக்க மாட்டேன். எனக்கு பர்சனலா மியூசிக்கல் பிடிக்காது. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ஜோக்கர் 2 மியூசிக்கலாக இருந்தால் ஓகேவா இல்லையா உங்கள் தாச்சைக்கில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு மியூசிக்கலாக இல்லாமல் கொஞ்சம் அதை தோன்றம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை WB என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வாங்காவே மியூசிக்கல் இல்லைன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணவங்க ஜோக்கர் 2 அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் டாட் பிலிப்ஸ் டேரக்டர் ஆல்ரெடி இது மியூசிக்கல் மாதிரி தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த சமயத்தில் காத்திருப்போம் இந்த படம் என்ன மாதிரி அமைய போகுதுன்னு. இந்த படத்தோட லீட் ஆப்வியஸா நம்ம வாக்கின் ஃபீனிக்ஸ். ஜோக்கர் வந்து படத்தோட பிகினிங்ல அசைலம்ல இருந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மோர் லைக் ஒரு கோர்ட் ரூம் டிராமாவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் பண்ண பார்த்துருக்காங்க. லீக்கான அந்த செட் பிக்ஸ்ல நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஜோக்கர் அவர் பண்ண தப்புகளுக்காக இப்போதைக்கு கோர்ட் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராக்கப்படுறாரு. அந்த இடத்துல நம்ம ஜோக்கருக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. போன படத்தோட எண்ட்லயே நம்ம ஜோக்கருக்கு அவ்வளவு ஃபாலோவர்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் படமே முடிஞ்சிருக்கும். அண்ட் ஜோக்கர் அதை தான் மண்டையில ஏற்றி அதை தொடர்ந்து ஏகப்பட்ட கொலைகளுமே அவருடைய லாபத்துக்காக பண்ற மாதிரி கதையை கொண்டு போயிருப்பாரு. சோ என்னதான் அவர் வந்து மத்தவங்களுக்காக, அதுவும் முக்கியமா பவர்ல இருக்கவங்களை எதிர்த்து இந்த ரெவல்யூஷனை பிகின் பண்ணாலும் அது கிட்டத்தட்ட ஜோக்கரோட சுயலாபத்துல தான் நடக்கிற மாதிரி இருக்கு. சொசைட்டியால அப்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் சொசைட்டி எப்படி மாத்தி அமைக்க போறாருங்கிற மாதிரி தான் அந்த கதையை முடிஞ்சிருக்கும். லைட்டா அதை வந்து டீஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஜோக்கர் 2ல அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. சோ இந்த ஜோக்கர் 2ல நம்ம ஹார்லி குயின் ஆப்வியஸா ஆர்கம் அசைலம்ல தான் நம்ம ஜோக்கரை மீட் பண்ற மாதிரி கதையை எழுதியிருக்காங்க. காலகாலம் அதான் நடந்துட்டு இருக்கு. ஜோக்கர் 1 அசைலம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோக்கரோட இந்த சைக்காட்ரிஸ்ட ஆக்சுவலா அவர் கொண்டிருப்பாரு. அவர் காலடி தரத்தை பார்த்தா உங்களுக்கு அந்த ரத்த கரை தெளிவாவே தெரியும். அந்த கேரக்டர் ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் பாசிபிளி ஹார்லி குயினை உள்ள கூட்டிட்டு வரேன். அந்த ஹார்லி குயினை நம்ம லேடி காகா வந்து பார்த்தோன்னா ஜோக்கர் மேனிபுலேட் பண்ணிருக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஹார்லி குயினுமே ஜோக்கர் சப்போர்ட்டரா தான் வராங்க. இந்த இடத்துல ஹார்லி குயின்ங்கிற பேரை கொடுக்க மாட்டாங்களா, வேற ஒரு பேர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்ம ஜோக்கரோட உண்மையான பேர் ஆர்தர் ஃபிளிக் கிடையாது, காமிக்ல சொல்றேன். பட் படத்தில் எப்படி ஆர்தர் ஃபிளிக்ங்கிற பேரை கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஹார்லி குயினுக்குமே பேர் மாற்றப்படலாம். ஸ்கிரிப்ட் லீக் படி இது வரைக்கும் நீங்க கேட்காத ஒரு பேரை தான் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது பேரை மாத்துவாங்களா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். போன படத்தை விட இந்த படத்தில் அதிகமான வயலன்ஸ் ஒரு பக்கம் இருக்கிறதுமே தாண்டி இந்த படத்தில் 2 ஜோக்கர் ஐடென்டிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்றாங்க. நம்ம ஜோக்கர் ஒரு ரெவல்யூஷனை உருவாக்கிட்டு இப்போதைக்கு அசைலம்ல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்த ஃபில் அப் பண்றதுக்காக கண்டிப்பா இன்னொருத்தன் ஜோக்கர் வேஷத்துல வரலாம். அந்த ரெவல்யூஷனை தன்னுடைய சுயலாபத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சோ அவன் இந்த பக்கம் நம்ம உண்மையான ஜோக்கர்
ஜோக்கரோட அந்த ஐடென்டிட்டியை திருடுற மாதிரி கூட கதை எழுதப்பட்டிருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு ரூம் சுத்திட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஆர்த்தர் ஃபிளிக்குங்கிற ஒருத்தனை யாருமே கண்டுக்கலன்னு சொல்லி தான் அவரே ஜோக்கரா மாறுறாரு. இப்போதைக்கு ஜோக்கரா மாறிட்ட அப்புறமும் அவனுடைய இந்த லாபத்தை அவனுடைய இந்த ஸ்பாட்லைட்டை இன்னொருத்த எடுக்கிறான்னு சொல்லும்போது அது இன்னும் நம்ம உண்மையான ஜோக்கருக்கு கோவத்தை அதிகரிக்க தான் செய்யும். யோசிச்சு பாருங்க, கஷ்டப்பட்டு ஒரு ரெவல்யூஷனை உருவாக்கி தான் பக்கம் அந்த ஸ்பாட்லைட் திருப்ப மற்றவங்க நீ உண்மையான ஜோக்கர் கிடையாது, உண்மையான ஆர்த்தர் ஃபிளிக் கிடையாதுன்னு சொல்லி அவனை ஒதுக்கி தள்ள ஆரம்பிச்சாங்கன்னா திரும்பவும் அந்த பைக்குள்ள கோபமாக தான் செய்வான். ஸோ அப்படி கூட கதை நகரலாம். ஸோ செகண்ட் ஜோக்கரை கொஞ்சம் சீக்கிரட்டாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. WB இந்த ஸ்கிரிப்டை முடிஞ்ச அளவுக்கு டைட்டா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் இருக்கு. அதனால அந்த செகண்ட் ஜோக்கர் யார் வேணாச்சும் பிளே பண்ணலாம்ங்கிற ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கு. நிறைய பேர் எதிர்பார்க்கறது வில்லியம் டெஃபோ as செகண்ட் ஜோக்கர், அதாவது இம்போஸ்டர் ஜோக்கர். ஸோ அகைன் அந்த மாதிரி நடக்கலாம். பட் அதை எப்படி பிரசன்ட் பண்ண போறாங்க தெரியல. காமிக்ல இருக்க அந்த 3 ஜோக்கர் ஸ்டோரி லைனை லூசா அடாப்ட் பண்ண ஒரு கதையா தான் இது இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த 3 ஜோக்கர் காமிக் புக்கை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். டைம் இருக்கும் செக் பண்ணி பாருங்க. சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமிக். ஸோ 3 ஜோக்கர்ஸ் DC காமிக்ஸ்ல இருக்காங்கிற மாதிரி அந்த கதை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல செகண்ட் ஜோக்கர் காமிச்சு இதை ஃபாலோ பண்ணி ஜோக்கர் 3 வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. படத்தோட எண்டிங்கே கிட்டத்தட்ட ஜோக்கர் 3க்கான ஒரு லீடப்பை வச்சு தான் முடிக்கப்படுமா. பட் அந்த லீட் சட்டிலா இருக்கும். எப்படி ஜோக்கர் 1ல நம்ம ஜோக்கர் ஆர்க்கம் அசைலம்ல இருக்க மாதிரி காமிச்சு அதுல இருந்து ஜோக்கர் 2 கண்டினியூ பண்றாங்களோ அதே மாதிரி ஜோக்கர் 2 தனி படமா தான் உங்களுக்கு ஃபீல் ஆக போகுது. பட் அந்த படத்தோட எண்ட்ல ஜஸ்ட் ஒரு சட்டிலான ஜோக்கர் 3க்கான லீட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்களாம். இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஆப்வியஸா ஜோக்கர் 3 வரதுக்கான சான்சஸும் அதிகம். ஸோ காமிக்ல இருக்க அந்த 3 ஜோக்கர் ஸ்டோரி லைனை லைவ் ஆக்ஷன்ல கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ ஏதாச்சும் மறக்க வைக்கலாம் பண்ணுங்க. அதை தொடர்ந்து போன படத்துல அந்த தாமஸ் வெயினோட பையன் தான் ஜோக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஸ்டோரி லைன் சப்ளாட் வந்து நகர்ந்துட்டு இருக்கும். அது உண்மையா பொய்யாங்கிறத நிறைய இடங்களை கன்ஃபார்ம் பண்ணாமலே கடந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டாபிக் கூட பாசிபிளி இந்த படத்துல டச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. தாமஸ் வெயினே செத்து போயிட்டாரு தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ப்ரூஸ் வெயின் உயிரோட இருக்காப்ல. ஆர்த்தர் ஃபிளிக் ப்ரூஸ் வெயினை பார்த்து நான் தாண்டா உங்க அண்ணன் 2 பேரும் தான் பிரதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட ஏதாச்சும் ஏமாத்து வேலை பண்ற மாதிரி கதையை நகர்த்து கொண்டு போகலாம். ஆல்ஃபிரட கூட்டிட்டு வருவாங்களான்னு தெரியல. பட் பாப்பா கூட்டிட்டு வந்தா நல்லா தான் இருக்கும். பட் மெயின் பிளாட்டுக்குள்ள இந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்காம போனா நல்லது. இதை தொடர்ந்து செட்பிக்ஸ் அண்ட் லீக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஜோக்கருக்கு ஆரம்பத்தில் அந்த கோர்ட் ரூம்ல சப்போர்ட் பண்ண அந்த நிறைய பேர் இப்போதைக்கு ஜோக்கரை தொத்தி அடிக்கிற மாதிரிலாம் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஜோக்கர் இம்போஸ்டர் ஸ்டோரி லைன் ஒரு மிகப்பெரிய லீட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையில ப்ளே பண்ணலாம். அது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேங்க. உண்மையான ஜோக்கர் அவன் தான் ஜோக்கர்னு சொல்லி ப்ரூவ் பண்ற மாதிரி கதை கொண்டு போகணும். ஸோ அதுக்கு அவர் ஏகப்பட்ட கொலைகளை பண்ணிதான் ஆகணும். அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஹார்லி குவின் சொல்லி செம ஃபன்னா இருக்கும் போது இந்த படம். பட் மியூசிக்கல் எந்த அளவுக்கு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுதுன்னு தெரியலங்க. ஸோ இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முக்கியமா இந்த படம் மியூசிக்கலா இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா இல்லையா? 3 ஜோக்கர் ஸ்டோரி லைன் பத்தி உங்க மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலை மீப்பட்டு நினைத்திருக்கேன். ஹேஃபன் கைஸ் வாட்டா.